ரைட். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஆத்மா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பேசும், எங்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு ஆத்மா புறஜாதியில் இருந்து கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது கடவுள் அந்த மனுஷனோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். புறஜாதின்னா யாருன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தரை அறியாத எல்லா மனுஷரும் புறஜாதிகள் தான். ஆனால் தேவன் வந்த நோக்கம், இயேசு பூமியிலே வந்த நோக்கம் இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக. இஸ்ரவேலிடத்திலே கனி இல்லாதனாலே அவர் முகம் புறஜாதியிடத்திலே திரும்பியது. புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியாய் பவுலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. யூதர்களை, இஸ்ரவேலர்களை ரட்சிக்கும்படியாய் பேதுருவை தெரிந்து கொண்டார். இப்போ ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள வந்ததுமே அவனோடு கூட ஒரு ஒப்பந்தமாகிய உடன்படிக்கையை பண்ணுகிறார். இதில் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கைகள் இருக்கிறது. பழைய உடன்படிக்கை ஒரு மனுஷன் பாவம் செய்தவுடனே அதுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படியாய் மிருகங்களுடைய இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி மிருகங்களை பழி செய்ய தேவன் கட்டளையிட்டார். ஆனால் பாவம் நிவர்த்தியாகவில்லை. சட்டங்களை எல்லாரும் மீறிக்கொண்டே இருந்தார்கள். நிவர்த்திக்காக பலி செலுத்தினார்கள், அது நிவர்த்தியாகவில்லை. திருப்பி நிவர்த்திக்காக பலி செலுத்தி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தகுதிக்கு ஏற்ப பலிகளை செலுத்த சட்டங்களை வைத்தார். இந்த காரியம் ஏன் என்று நாம் பழைய ஏற்பாடிலே வாசித்து பார்த்தோம்னா, பிரமாணம், சட்டங்கள் எல்லாமே நம்மை குற்றவாளியாய் தீர்ப்பதற்காகவும், எனக்குள்ளே இருக்க பாவத்தை உணர்த்துவதற்காகவும், என்னால் இந்த பாவத்தின் தண்டனையை நான் சுமக்க வேண்டியது வரும் என்று சொல்லினா இந்த அல்லேலூயா நியாயப்பிரமாணங்களையும் சட்டங்களையும் வைத்தார். ஆனால் அதுக்கு பலி செலுத்தும்படியாய் மிருகங்கள், ஆட்டுக்குட்டி, அல்லேலூயா புறா குஞ்சு, இவைகளெல்லாம் இரத்தத்தை சிந்தி பாவ நிவர்த்தி செய்தார்கள். இவைகளிலே பாவம் நிவர்த்தியாகவில்லை. ஒரு சிலருக்கு நிவர்த்தி ஆனது. அது எப்படி என்றால், இவர்கள் பலி செலுத்தும் போது இந்த பலிகள் யாவும் இயேசு 2000 வருடங்களுக்கு பின்பாக மரிக்கப் போகிற அதற்குரிய சாயல் என்பதை உணராது பாவம் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள், பாவம் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஆனால் அந்த பலியானது இது ஒரு பழைய உடன்படிக்கை. இது இயேசுவின் இரத்தம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் பலியாக போகிறார் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் பலி செலுத்தினார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். இது நீங்கள் சபையில் போதிக்காத சில சத்தியங்கள். நன்றியோடு கூட துதிக்கிற அநேகர் நினைப்பாங்க, இவ்வளவு ஒரு தேவாலயத்தில் 5000 ஆடுகள், 50,000 ஆடுகள், 50,000 மாடுகளை வெட்டியும் அந்த எருசலேம் தேவாலயத்தின் வாசல்களிலே, தெருக்களிலே இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியதாம். அவ்வளவு தூரம் பலி செலுத்தியும் அநேகருடைய பலிகள் அலிகளினாலே பாவம் நிவர்த்தியாக்கப்படவில்லை. ஆனால் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லிதான் அந்த பலி செலுத்தினார்கள். ஆனால் அது ஒரு சிலருக்கே உணர்த்தப்பட்டு, இது இயேசுவின் இரத்தம், அது இயேசுவின் வரப்போகிற மெசியாவின் பலிக்கு ஒப்பனையாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து யாரெல்லாம் பலி செலுத்தினார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். அப்படிதான் அல்லேலூயா ஆபிரகாம் ஆனாலும் சரி, மோசே ஆனாலும் சரி, தாவீது ஆனாலும் சரி, அவர்கள் தேவனை தரிசித்து பலி செலுத்தி இந்த இயேசுவை அல்லேலூயா இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதை உணர்ந்து அறிக்கை செய்து இவர்கள் விடுதலை ஆனார்கள். இது கவனமாக கேட்டதான் புரியும். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டாதான் பைபிளில் உள்ள அநேக மறைமுகமான சத்தியங்கள் வெளிப்படும். அந்த சத்தியம் மாத்திரம்தான் இந்த பூமியில் எந்த நெருக்கத்திலையும் எந்த பாடுகளிலும் உங்களை சமாதானமாக காத்துக்கொள்ளும். இந்த தாவீது ஜீவ மார்க்கத்தை அடைவதற்கும் அவருடைய நாளை பார்ப்பதற்கு ஆசையாக இருந்த ஆபிரகாமுக்கும், மோசே இன்னொரு மனுஷன் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவார் என்று சொன்னதற்கும், அல்லேலூயா ஆபிரகாம் பலி செலுத்துவதற்கு தன் மகனை எடுத்து சென்றதற்கும், அல்லேலூயா ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை நிலைக்கால் சட்டங்களிலே பூச சொன்னதற்கும் எல்லாருக்குமே இந்த இயேசுவின் புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக தான் பழைய உடன்படிக்கையிலே நினைவு கூறப்பட்ட புதிய உடன்படிக்கையின் இரத்தம்.
இந்த புதிய உடன்படிக்கை இரத்தத்துக்குள்ள புதிய உடன்படிக்கையின் உடன்படிக்கை என்றால் என்னன்னா, அங்க நிவர்த்தி ஆகவில்லை. இங்க இயேசுவை நினைத்து பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினார்கள். இயேசுவின் வரப்போகிற மெஸ்ஸியா ஆட்டுக்குட்டியானவர் வரப்போவதை உணர்ந்து பலி செலுத்தினார்கள். அதான் ஏசாயா எழுதுகிறார், என பாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார் என்றும், யோவான் சொல்லுகிறார், அல்லேலூயா, இதோ பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றும். இதை உணர்ந்துதான் பழைய ஏற்பாடு இந்த புதிய ஏற்பாடுக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று சொல்லிதான் புதிய ஏற்பாடிலே புதிய உடன்படிக்கையை, இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையை இயேசு செய்தார். இந்த புதிய உடன்படிக்கை, அது இயேசுவின் இரத்தம் என்னை பரிசுத்தமாக்கும், நான் பாவங்களை அறிக்கை செய்தால் அதை பாவங்களை மன்னித்து என்னை அல்லேலூயா சுத்திகரிப்பதற்கு அவருடைய இரத்தம் அல்லேலூயா போதுமானதாக இருக்கிறது என்று உணர்கிற கிறிஸ்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் எந்த பலி செலுத்தினாலும் அவர்களுக்குரிய தண்டனை இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும் பொழுது நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து என்னுடைய இந்த பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்பதை அறிக்கை செய்தால் உங்கள் தண்டனையும் சிலுவையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒருவன் வேசிக்கல்லனாய் ஒருவன் வேசிக்கல்லியா இருந்து தேவனுக்குள்ளே வரும் பொழுது அவர்களுக்குள்ள சட்டம் பழைய ஏற்பாடிலே கள்ள கொண்டெறிவது, புதிய ஏற்பாடு வரும் பொழுது அதே பிரதிபலிப்பு மகள் சந்ததியில் வெளிப்படும். அது தண்டனை. அந்த தண்டனையை வரக்கூடாதபடிதான் நீ சரியான அறிக்கையினாலே உங்கள் சந்ததிகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். ஆனால் பழைய உடன்படிக்கையில் தாவீது எவ்வளவுதான் பாவ அறிக்கை செய்து 51 சங்கீதத்தை எழுதினாலும் அவருடைய சந்ததிகள் பயங்கரமாய் பாதிக்கப்பட்டது. அந்த தண்டனையானது அந்த பிள்ளைகளை போய் சேர்ந்தது. அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அநேகர் அல்லேலூயா பயங்கரமாய் மரித்தார்கள். ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாடு வரும்போதோ புதிய உடன்படிக்கைக்குள்ள வரும் பொழுதோ நீங்கள் சரியான மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இந்த தண்டனைக்கு தப்பினீர்களானால் நீங்களோ உங்கள் மூதாதையர்களோ செய்த சாபத்தின் தண்டனை உங்கள் பிள்ளைகளை பாதிப்பதில்லை. அதுதான் புதிய ஏற்பாடு. அந்த புதிய ஏற்பாடு ஆசீர்வாதம். இந்த புதிய ஏற்பாடின் உடன்படிக்கை, என்னுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் உடன்படிக்கை. என்னுடைய இரத்தம் உன்னை மறுரூபமாக்கும் உடன்படிக்கை. என்னுடைய இரத்தம் என்னை போல உன்னை மாற்றும் உடன்படிக்கை. என்னுடைய இரத்தம் உன்னை பரலோகராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும் உடன்படிக்கை. என்னுடைய அல்லேலூயா இரத்தம் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தவுடன் உனக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் உடன்படிக்கை. நம்மளோட ஒப்பந்தம். நமக்குள்ளே வாசமாய் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியை தருவேன் என்பது ஒப்பந்தம். இந்த ஒப்பந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி அநேக ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஏற்பாடுகளை தேவன் தருகிறார். முதல்ல உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு வேறு பிரிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தின் செய்கைகளுக்கும் கிரியைகளுக்கும் எண்ணங்களுக்கும் சுவாபங்களுக்கும் நீங்கள் மாறுபட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும். அப்பதான் இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதோ தெரிந்ததுனால ஒரு சில உடன்படிக்கையை நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமே தவிர பூரண புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு சத்தியத்தின் அடிப்படையில் நடந்து அதன் சாட்சி வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அதற்குரிய அந்த அல்லேலூயா ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீ இயேசு கிறிஸ்துவில பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற உடனே இயேசுவை போல முத்திரை குத்தப்படுகிறீர்கள். உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் முத்திரை குத்தப்படுகிறது. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தி இயேசுவை போல மாற்றி அந்த புதிய உடன்படிக்கை ஆகிய இரத்த சிந்துதலின் அல்லேலூயா ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஒவ்வொன்றாய் சுதந்திரிக்க வைப்பார். முதல்ல உலகம் என்ன, தேவனுடைய கிரியைகள் என்ன, சத்தியம் என்ன, அல்லது உலக நடப்பு என்ன, எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இந்த புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தின் மீட்பு உங்களை ஆத்தும கண்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்த வைக்கும். அல்லேலூயா. அவ்வளவு சொன்ன எல்லாம் புரியுதா? புரியுதுன்னு சொல்லக்கூடாது, புரியலன்னு சொல்லக்கூடாது. ரைட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள், இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
பழைய ஏற்பாடில் இல்லாத அநேக ஆசீர்வாதங்கள் புதிய ஏற்பாடில் சாதாரண மனுஷனுக்கும் கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடில் இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடில் மனுஷனாக பிறந்த எல்லாவற்றுக்காக, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்காகவும் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அது புதிய இரத்தத்தினால் உண்டான சிலுவை இல்லை, இயேசுவின் இரத்தம் சிந்துதலாகிய பலியினால் உண்டாக்கப்பட்ட அது ஒரு உடன்படிக்கை. வாசிக்கலாம். 10வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். ஆமா, கிருபையினாலே சத்தியத்தின்படி நடத்துவார். யாருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய உடன்படிக்கை இயேசு சிலுவையில மரித்த உடன்படிக்கை ஆகிய பாவ மன்னிப்புக்கு என்று சாட்சியாய் நீங்கள் வாழ்வீர்களானால் அவர் பாதையை கிருபையினால் அல்லையா சத்தியத்தை பாதையெல்லாம் கிருபையினால் சத்தியம் உள்ளவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அல்லது இப்படி சொல்லலாம், கிருபையினாலே சத்தியம் வெளிப்பட்டு நம் பாதையை செவ்வைப்படுத்துவார். நீங்க புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும். அல்ல, ஆனால் வந்தா மட்டும் போறாது, சாட்சியா வாழணும். அல்லையா, ஐம்புலன்கள், அல்லையா, ஐம்புலன்கள்ல ஒன்று பார்வை, கேட்டல், ருசித்தல், தொடுதல், இதெல்லாம் ஐம்புலன்கள் அடங்கக்கூடிய கிரியைகள். இந்த கிரியைகள் எல்லாம் தேவ சத்தியத்துக்கு உட்பட்டு நீங்க அல்லையா வரணும். முதல்ல சத்தியம்னா என்னன்னு புரியணும். இது கிருபையினால தான் நீங்க சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். நான் இப்படியே ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன். இந்தியாவிலே பெரிய சர்ச்சை அவர் தான் வச்சிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றது உங்களுக்கு புரியலைன்னு நான் சொல்றது தப்புன்னு மாதிரி தெரியும். ஆனால் உலகத்தை சார்ந்ததான அநேக காரியங்கள் மூலமாய் அவர் இயேசுவை வைத்து இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக்கப்படாமல் உலக ஆசீர்வாதங்களை சொல்லி ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டு வருகிறார். மதத்தின் சாயலுக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சத்தியம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படலையோ அங்கு இயேசு பிரசங்கிக்கப்படவில்லை. சத்தியம்லாம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, சத்தியம் யாருக்குள்ளாம் போகுதோ அவர்கள் இயேசுவை போல மாறுவார்கள். இல்லை என்றால் அவர் மதத்தின் சாயலுக்கு தான் மாறுவார்கள். அதனால சத்தியத்துக்கு, அதாவது உடன்படிக்கைக்கு நீங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பதான் கிருபையினாலே உங்களுக்கு சத்தியங்கள் கிடைக்கும். அது பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்லுகிற அநேக காரியங்கள் அநேகர் புரியலை, அநேகர் ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு ஏற்றுக்கொள்ளாத பிரச்சனை இல்லை, புரியலன்னா பிரச்சனை இல்லை. அந்த சத்தியத்துக்கு மாறாய் கிரியை செய்யக்கூடாது. ஏன் கிரியை செய்கிறாருன்னா அவங்களுக்கு புரியல. பார்க்கிற பார்வை, கேட்டல், நடத்தல் எல்லாமே உங்களுக்கு சத்தியத்துக்கு உட்படணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. புதிய ஏற்பாடில் தேவனே மனுஷரூபம் எடுத்து நம்முடைய எல்லா பாவத்திற்குண்டான தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா பாவ மன்னிப்பு ஆகிய நிச்சயத்தை கொடுத்து நமக்கு பரிசுத்தாவியை தந்து இயேசுவை போல மாற்றுவதற்கு தான் புதிய உடன்படிக்கையை பண்ணினார். இது எபிரேயர் 7வது அதிகாரத்தில் எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுக்க வேண்டாம். புதிய உடன்படிக்கை 7 8 நினைக்கிறேன், 7 தெரியல 8 தெரியல. புதிய உடன்படிக்கைக்கு உண்டான இரத்தம். அல்லேலூயா. அது என்ன செய்ய, எனக்கு கிருபையினால தான் சத்தியமே வெளிப்படும். சத்தியம் மிக உயர்ந்தது, மிக மிக உயர்ந்தது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. 11வது வசனம். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும். வேதம் என்ன சொல்லுது? இனி கிருபையால் சத்தியத்தை பெறுவதற்கு நீ ஒரு புதிய உடன்படிக்கையாகிய சிலுவை பலியின் சாட்சியாய் வாழ்வதற்கு நீ என்ன செய்யணும்? உன் பாவத்தை, உன் அக்கிரமத்தை அவரிடம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். நீ யார் ஒருவன் நான் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறான்னா அவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு வேதம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சிருக்காப்பா, இன்னும் தெரியணும்னு சொல்லி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் பூர்ணமாய் கொடுக்கப்படும். இல்லைன்னா உள்ளவன் எவனோ உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவன் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுது உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு கொடுக்கப்படாது. யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் திரும்ப கொடுக்கப்படும். தேவனுடைய வழிமுறைகளே வேறு. அல்லேலூயா.
அடுத்தல 12வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளும் வழியை ஆமென் போதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தான் தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தின் வழியை கிருபையாய் அவனுக்கு போதிப்பார். நீங்க வசனம் தெரிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. எனக்கு பைபிளில் உள்ள ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை எல்லா வசனம் தெரியும், ஒன்றுக்கும் ஆகாது. அல்லேலூயா. இவர் யாரு? அண்ணாமலை நல்லா பேசினார். யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா தெரியல. யார் பார்த்தீங்களா? அண்ணாமலை பேசினது ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அவர் 40 நாள் உபவாசம் இருக்கிறது, இந்த ஆண்டவர் விரதம் இருக்கிறது, பிசாசு வந்தது போனது எல்லாமே கிளீனாக சொல்கிறாரு. யார்? பிஜேபி தலைவராக இருந்தவர். அல்லேலூயா. கோலியாத்தை குறித்து பேசுகிறார் பார்க்கணும். வைகோ பயங்கரமான பேச்சு. கலைஞர் பேசுகிறாரு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நான் 4 தடவை விழுந்துட்டேன், எனக்கு ஆட்சி கிடைக்காம போயிட்டு இப்போ ஆட்சி கிடைச்சிருக்கு, நான் விழுந்தாலும் எழுந்துப்பேன், நான் நீதிமான். என்னமா பேசுகிறாங்க? சரி, வேதத்தை பைபிள் எடுத்து வாசிச்சிருக்காங்க, சர்ச்சுக்கு போகல. பயங்கரமா பேசுறான். ஹல்லேலூயா. வைகோ பேசுறான், அந்த கோலியாத்து தாவீதை குறித்து பயங்கரமா பேசுறான். நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன், எப்படியோ கிறிஸ்து என்ன செய்யப்படுகிறார், கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அந்த இடத்துல நான்லாம் போய் நின்று பேச முடியாது. நம்ம யார் போய் பேச முடியும்? அது அவனுக்குன்னு அவர் நியமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இவர் நம்ம தலைவர் மாதிரி கிடையாது. அங்கே சர்ச்சில் போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அங்கே சர்ச்சை பூரா அடிச்சுன்னு வருதானுவா. இங்கே சர்ச்சை யார் அடிச்சுன்னு வருதா அப்படின்னு கேட்டோம்னா நிப்பாட்டிட முடியும். ஆனால் இங்கே பவ்யமாக பூட்ஸ் எல்லாம் கலத்தி போட்டுட்டு போய் அந்த பைபிளை தொட்டு கும்பிட்டு அவர் ப்ரேயர் பண்ணுறார். கீழே கொஞ்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் அங்கே அதே நேரத்தில் வெளியே பல சர்ச்சுகள் அடிச்சு நொறுக்கப்படுகிறது. லேசாக திரும்பினோம்னா அவ்வளோ பேர் தூக்கிடுவாங்க. யார்? பிரதமருக்கு அவ்வளோ பவர். இப்போ திரும்பி யாரில் அவ்வளோ பேர் தூக்குனா உடனே 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தூக்கிடுவான். அப்போ இது நடிப்பு மாதிரி தானே தெரியுது. அல்லேலூயா. அண்ணா இன்னொன்று, இந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய காலங்களில் ரொம்ப நெருக்கம் இருக்கும். நான் அடைய நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் சத்தியத்துக்கு உட்படாமல் கிறிஸ்துவலாக இருந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் பயங்கர உபத்திரத்தை சந்திப்பார்கள், புறஜாதிகளை காட்டிலும். ஆனால் நீங்கள் நீதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட இரத்தத்தினாலே அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய காரியங்கள் ரொம்ப சங்கடம். ஏன்னா பிரித்தெடுக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி பிரித்தெடுப்பாங்க. நெல்லை பிரித்தெடுக்க என்ன செய்யணும்? மிஷினில் போடணும். முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? அடிச்சு மாட்டு காலில் போட்டு மிதிச்சு யானை கட்டி போரடித்தார்களாம் தமிழர்கள். இப்போ மாடு புனையல் வந்ததில்ல, அவங்க யானையை புனையல் அடித்தாங்களாம் அந்த காலத்து ஆள்கள். அப்போ எவ்வளவு நசுக்க வேண்டியது இருக்கு. தங்கத்தையும் செம்பையும் ஐம்புலனையும் பிரிக்கணும். என்ன செய்யணும்? ஒருக்கு எடுத்துடணும். வெள்ளிக்கு புடங்கள் உண்டுன்னு வேதம் சொல்லுது யோபுல. ஒன்று பிரித்தெடுக்கணும்னா அந்த அக்னியை காமிக்காம பிரித்தெடுக்கவே முடியாது. அதுதான் இப்போ நடக்க போகிற காரியங்கள். கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அநேகர் நெருக்கப்படுவார்கள். இது எங்கே? சீனாவில் பைபிள் தூக்கிட்டு போனாலே அரசு, வீட்டுக்குள்ளே ஜெபம் நடத்தினாலே அரசு. நீங்கள் சர்ச்சில் போதிக்கும் போது அந்த கம்யூனிஸ்ட் சட்டத்தை பிரசங்கிக்கணும். இயேசு தேவன் இல்லை, பொழைப்பு தான் தேவன். நீங்கள் உழைச்சாதான் நீங்கள் சாப்பிட முடியுங்கிறத பிரசங்கிக்கணும். இல்லைன்னா உங்களை உள்ள பிடிச்சி தூக்கி வச்சுருவோம். கடுமையான சட்டம் போட்டிருக்கோம். ஆனால் இந்த அது என்னது, ஈராக்கில் ஏரோட்ராமை விட்டு இறங்கின உடனே, பிளேனை விட்டு இறங்கின உடனே பெரிய போர்டு வச்சுருப்பானாம், கிறிஸ்துவர்களை எங்கே கண்டாலும் அடித்து நொறுக்குங்கள்னு. நீங்கள் உலகத்திலே அதிகமான அல்லையா எழுப்புதல் கொண்டாயிட்டு தெரியுமா? அதே ஈராக்கில். சீனாவில் இவ்வளவு கெடுபிடி இருக்குது, பயங்கரமான ரட்சிப்பு. அங்கங்கே வீட்டு ஜெபம் நடத்தக்கூடாது, பயங்கரமான ரட்சிப்பு, அங்கங்கே ஜெபங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்கு? நம்ம விடிகாலம் ஜெபம் பண்ணோம்ல,
அதை அங்கேருந்து ஒட்டுக்காட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவான். அந்த சட்டம் அங்கே இருக்குது. ஆன்லைனில் ஜெபம் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் பிரசங்கிக்கக்கூடாது, பிடிச்சிருவான். ஆனால் உலகம் முழுக்க பைபிள் யார் சப்ளை பண்ண தெரியுமா? சீனர்கள். அல்லேலூயா. சீனர் உலகம் முழுவதும், அவன் தேசத்தில் பைபிளை தூக்கிட்டு போக முடியாது. ஆனால் உலகம் முழுவதும் பைபிளை தூக்கிட்டு போகக்கூடிய வழிமுறைகளை அவன் தான் திறந்துருக்கான். நம்மளை மாதிரி அச்சி கொத்துக்கிட்டு இருக்கிறதுலாம் கிடையாது. சுவிட்சை தட்டினா அந்த சைடு பைபிளாக வந்து விழும். எல்லாம் ஃபினிஷிங் பூரா என்னது? மிஷின் தான். அவ்வளவு யார்? இந்த ரோபோ கொண்டு விட்டு அது எங்கெங்கே ஒட்டணுமோ ஒட்டி அது என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அவ்வளோத்தையும் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். அல்லையா பைப்பில் அங்கே பொத்துன்னு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குங்க. பேக்கிங் நடந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு நெருக்கம். அதனால தியானம் என்ன சொல்லுது? மன்னித்தரலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை, சத்தியத்தின் வழியை கிருபையினால் உன்னை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரு? ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இப்போது நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிவேன். அது எந்த மனுஷன்? இப்போது நீர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம். கரெக்டா சொல்றார். யா அப்படி சொன்னாரு? தன்னுடைய எல்லா காரியங்களிலும் முதன்மையா வைத்திருந்தது மகன். 100 வயசுக்கு அப்புறம் பிறக்கிறான், பலி செலுத்த சொல்றாரு. ஆனால் இந்த மகன் பெருசா, பலி ஆண்டவர் பெருசான்னு நினைக்கும் போது மகனை விட ஆண்டவர் பெருசுன்னு சொல்லி அதை முதன்மையாக கொண்டு பலி செலுத்த கொண்டு போயிட்டான். இப்போ தான் அதே மாதிரி ஆட்களுக்கு சத்தியம் தீவிரமாய் வெளிப்படும். நீங்க சத்தியம் உலகத்தை அசைச்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ, எங்க உண்டு, யார்கிட்ட உண்டு, எப்படி உண்டு, இன்னொருத்தர் உண்டு, எப்படி யார்கிட்ட உண்டு. நீங்க எவ்வளவு மனம் திரும்பி இருக்கீங்க, அவ்வளவு திறந்தா பரிசுத்த ஆவியான ஒரு ஆள்கை இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியார் எங்க உண்டு? விடிய காலம் உண்டு, சாயங்காலம் இல்லை. சாயங்காலம் உண்டு, விடிய காலம் இல்லை. அப்ப எப்படி விடுதலையாக முடியும்? எந்த சைடு பார்த்தீங்கன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால், எந்த குமாரன்? சிலுவையில் அறியப்பட்ட குமாரன். நீங்க அங்க சரியானபடி மனங்கசந்து அழுது அறிக்கை செய்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யாருக்கு சத்தியம் வெளிப்படும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப வசனத்தை வச்சு நீங்க சத்தியத்தை கண்டுபிடிச்சு சத்தியத்தை அறிஞ்சாதான் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலை ஆக்கும். வேதம் என்ன சொல்லுது? நீங்க எல்லாத்தையும் காட்டிலும் எதை தேவனை முதன்மையா வச்சீங்கன்னா உங்களுக்கு சத்தியம் வெளிப்படும். அல்லேலூயா. சத்தியம் பயங்கரமான கிரியைகளை செய்யும். நீ பூரா பிரசங்க பூரா வசனங்கள். கவலைப்படாதே, கண்ணீரை துடைப்பார். வீட்டில் உள்ள எல்லா காரியமும் சொல்றாரு அந்த பிரசங்கர். கணவன் மனைவிக்குள்ள சண்டையா, அல்லையா பிள்ளைகளுக்குள்ள சண்டையா, அப்படி உங்களை அவமானப்படுத்துகிறார்களா, உங்க மாமியார் மருமகளுக்குள்ள சண்டையா, உங்களை அப்படி செய்கிறா, இவன் கேட்கறவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆஹா, நம்ம வீட்டில் நடக்கு, நம்ம வீட்டில் நடக்கு, நம்ம தேவனை சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சத்தியத்தை பின்பற்றணும், இயேசுவை பின்பற்றணும்லாம் கிடையாது. இது மதத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆலோசனைகள். அல்லேலூயா. இதே மாதிரி நூதனமான கிரியைகள். அடுத்தால என்ன எழுதிருக்கு? 13வது வசனம். யார் ஆத்மா? அந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள போகிற ஆத்மா நன்மையில தங்கிக்கிட்டே இருக்கும். சத்தியத்தை அறிகிற ஆத்மா நன்மையில தங்கிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. உனக்கு விரோதமான ஒரு ஆயுதம் வருது, உனக்கு விரோதமா அல்லேலூயா ஒரு நோய் வருது, இவன் சிரிச்சுட்டே உட்காந்துருப்பான். அவமானம் வருது, இழப்பு வருது, இவன் பாட்டில் இவனுக்கு சத்தியத்தை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. ஐயோ ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஐயோ இந்த நஷ்டம் வந்துட்டுதே அப்படின்னு உட்காந்துருவாங்க அநேகர். நிறைய பேர் இப்போ காணலை, நிறைய பேர் பின்வாங்குறாங்க, வேகமாக பின்வாங்குறாங்க. அநேக நேரம் நினைக்காங்க மற்ற ஆட்களை பார்க்கலாம், கிறிஸ்தவர்களுக்கு தான் நிறைய மரணங்களே ஏற்படுகிறது. குடும்ப பிரச்சனையும் கிறிஸ்தவர்களுக்கு தான் அதிகமாக வருது.
டைவர்ஸில் மொத்தத்தில் எத்தனை பர்சன்ட்? 12% கிறிஸ்துவர்கள் தான் அதிகம் டைவர்ஸு. ரைட். அதில் என்ன இருக்கு? என் ஆத்மா, அவன் ஆத்மா நன்மையினில் தங்கும், அவன் சந்ததி பூமியெல்லாம் சுதந்திரித்து கொள்ளும். இந்த புதிய உடன்படிக்கை அல்லேலூயா தேசத்தை சுதந்திரிக்க வைக்கும், பூமியெல்லாம் சுதந்திரிக்க வைக்கும். யான்னு கேட்டால் அவன் நஷ்டத்துக்கு பயப்பட மாட்டான், மரணத்துக்கு பயப்பட மாட்டான், இப்போ உலகத்தில் உள்ள ஆசபாசங்களுக்கு அவன் இணங்க மாட்டான், தேவனை தவிர வேறு எதையுமே முதன்மையாக வைக்க மாட்டான். புதிய உடன்படிக்கையில் எப்பவுமே தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பான், எப்பொழுதுமே இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருப்பான், ஆவியான ஒரு ஆலோசனைக்கு உட்பட்டிருப்பான், வாசிக்கிற வசனத்தை சத்தியமாய் மாற்றுவான், அந்த சத்தியத்தின் பாதையில் ஆலோசனைகளை பெறுவான். இதுதான் அவனுடைய பூமியை சுதந்திரித்து நன்மை தங்கக்கூடிய வழிகள். அல்லேலூயா. அடுத்தால 14. கர்த்தருடைய ரகசியம் ஆமென் அவருக்கு பயந்தோரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு நம்முடைய உடன்படிக்கையை ஆமென் தெரிந்து கொள்வார். ஆமென். வேதம் சொல்லுது. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்பாங்க, ஒரே ஒரு வசனம் வெளியே போயிட்டு உள்ள வருவோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். மூணாவது அதிகாரத்தில் கடைசி வசனம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது உலகத்தில் இருக்கிற சத்தியவான்கள் கிறிஸ்தவர்கள் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது ரகசியம். இதை எல்லாரும் விசுவாசிக்கணும். தேவன் இயேசுவாய் அல்லேலூயா மரியா கன்னி மரியாள் வயிற்றிலே மாமிசாயமாய் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், ஆமென் காணப்பட்டார். புறஜாதியாகிய நம்மிடத்திலே தேவன் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே எல்லா மனுஷராலும் விசுவாசிய நல்ல கலங்க. இயேசுவை யாருமே வெறுக்கல. இயேசுவை யாராவது வெறுக்கிறாங்களா? யாரை வெறுக்கிறாங்க? கிறிஸ்துவ மதத்தை பரப்புறான் அவன். அதாவது பொய் வார்த்தை சொல்லி கிறிஸ்துவத்தில் சேர்க்கிறான். இயேசு தவறுன்னு யார் சொல்றா? அப்போ உலகத்துல எல்லா மனுஷனாலும் இயேசு என்ன செய்யப்படுகிறார்? விசுவாசிக்கப்படுகிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மகிமையில ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இது ரகசியம். இந்த ரகசியத்தை புரிந்தவர்கள் புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இயேசுவே எனக்கு மரித்தாருங்கன்னு நினைக்கிறவர்கள் அது ஒரு ரகசியம். கிறிஸ்துவின் உபதேசம் ஒரு ரகசியம். கிறிஸ்துவின் உபதேசம்னா திருத்துவ தேவனில் ஒருவராகிய அது பரிசுத்தாவி வரும்போது எனக்குள்ள 3வது தேவன் கிறிஸ்து வந்து தங்குகிறார். அன்னைக்கு சிலுவையை போதித்து என் பாவத்தை கண்டித்து உணர்த்தி என்னை இயேசுவை போல மாற்றுகிறார். அந்த கிறிஸ்து என் ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படப்பட நான் இயேசுவை போல மாறுகிறேன். இது பரம ரகசியம். இதெல்லாம் யார் ஒத்துக்கிடுவா? ஏன் பரிசுத்தாவி ஆவில நிரம்புறதும் துள்ளி குதிக்கிறதும் அந்நிய பாஷை பேசுறதும் அப்படிதான் அநேகர் சந்தோஷப்படுகிறார்கள், அதை எதிர்பார்க்கிறார்கள், அதுக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறார்கள். ஆவியில நிரம்புகிற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆவியில நடத்தப்படணுமா நிரம்பணுமா? ஏன் நிரம்புது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆவினால நடத்தப்படும் போது சமாதானம், விடுதலை, நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது ஆவினால் நடத்தப்படும் போது. அது பரம ரகசியம். இந்த ரகசியத்துக்குள்ள வரணும், ஒவ்வொரு ஆளும் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்துங்கிற தெளிவு இருக்கணும். இது ஒரு பரம ரகசியம். அல்லேலூயா. சுவிசேஷம், பிறப்பின் சுவிசேஷம், மரிப்பின் சுவிசேஷம், உயிர்த்தெழுந்த சுவிசேஷம், இது ரகசியம். இதெல்லாம் நிறைய காரியங்களை நான் போதிச்சிருக்கேன். நான் இதை வெளியே இருந்து சொல்லலை, பைபிளில் எழுதின காரியத்தை தான் சொல்கிறேன். கொலோசியர் 4:3 அது கிறிஸ்துவின் ரகசியம். கொலோசியர் 1:25-27 அது மகிமையில் கிறிஸ்து நமக்காய் வெளிப்பட்டாருங்கிறது கிறிஸ்துவின் ரகசியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அது ஒரு ரகசியம். அப்படின்னு அநேக ரகசியங்கள் இருக்குது, பைபிளில் உள்ளதான் சொல்கிறேன். ஆனால் இதை போதித்து இருக்கிறேன். இந்த ரகசியத்துக்குள்ளே எல்லாரும் வரணும். அதனால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இதெல்லாம் புதிய உடன்படிக்கைக்குள்ள அச்சாரங்கள்.
இது மறைமுக புதிய உடன்படிக்கையில் வந்தவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வழிமுறைகள். கிறிஸ்துவின் உபதேசம், அல்லேலூயா, சிலுவின் உபதேசம், அல்லேலூயா, அல்லேலூயா, கிறிஸ்து நமக்குள் தங்கி இயேசுவை போல் மாற்றுகிற காரியங்கள், அடுத்தால சுவிசேஷங்கள், இப்படிலாம் அநேக காரியங்கள் இருக்கிறது. இது நம்ம இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை அது பூர்ணப்பட்டதல்ல. பழைய உடன்படிக்கை நம்மை குற்றவாளியாற்றிருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கை நம்மை பரிசுத்தமாக்கும். பழைய உடன்படிக்கையில் குற்ற மனசாட்சியோடு கூட வாழ வேண்டியது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது என் குற்றம் இல்லாமல், குற்ற மனசாட்சி இல்லாமல் வாழக்கூடியது. அதனால் இந்த புதிய உடன்படிக்கை உள்ள சரியானபடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எபிரேயரின் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம்லாம் நீங்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும். அதில் விவரமாக எழுதியிருக்கு. 7, 8, 9 இந்த 3 அதிகாரமும் திரும்ப திரும்ப வாசிக்க புதிய உடன்படிக்கக்கூடிய எல்லா காரியமும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம எல்லாருமே புதிய உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறோம். அதில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.